கந்தர்வர்களால் இனி யாருக்கும் தீங்கு நேராது என்றாள். அதற்கு பின்பு சுதேட்சனையும் அங்கு தங்குவதற்காக சம்மதம் தெரிவித்தாள். கீசகனை வதம் செய்ய திரௌபதி ஏன் பீமனை நாடினாள் தெரியுமா? பீமன் மாவீரன் மட்டுமல்ல, பீமனோ திரௌபதியின் மேல் அளவு கடந்த காதல் கொண்டவன். பீமனுடைய காதல் யாரும் அதிகமாக கண்டிராத காதல், அதிகமாக பேசப்படாத காதல், எதையும் எதிர்பாராத காதல். இவருடைய காதல், ஏக்கம், அன்பு அதிகமாக கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனால் அவள் என்ன நினைத்தாலும் அதனை செய்ய பீமனோ தயாராகவே இருந்தார், அவளுடைய கடைசி மூச்சு வரை. வரலாற்றில் எத்தனையோ காதல் கதையை கேள்விப்பட்டிருப்போம். அதில் இதுவும் ஒன்று. திரௌபதியின் அதீதமான அன்பை அறியாதது போல இருந்தவன் ஒருவன், அவனே அர்ஜுனன். இவளுடைய அன்புக்காக துடித்து கொண்டே இருந்தவன் இன்னொருவன், அவர்தான் பீமன். முதலாக திரௌபதியின் சுயம்பரத்தின் பொழுது